ஹாய் ஹலோ கைஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை பற்றி நம்ம இந்த சரோடெக் கேட் டியூட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஷன் என்னென்னா, ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் அதாவது கேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, கேடுனா உங்களுக்கே தெரியும், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனில் 3 விதமான மாடலிங் இருக்குது. ஓகே, இது ஒரு மாடல், நம்ம ஒரு பொருளை ஃபஸ்ட்டு மாடல் வரைவோம். அதில் 3 விதமான டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. டெய்லிக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், ப்ராக்டிஸ் வீடியோ ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல். கிட்டத்தட்ட 150 வரப்போகுது போஸ்ட்டு. அதனால் தயவுசெய்து அந்த வீடியோலாம் போய் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, அந்த 3 சாலிட் 3 மாடலிங் என்ன அப்படின்னு பார்க்க போகிற முன்னாடி என்ன மாடலிங்கிற டைப்ஸை பற்றும் பேசியாக பார்த்துப்போம். என்னென்னா 2D வயர்ஃப்ரேம் மாடலிங்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. அண்டு சாலிட் மாடலிங், சர்ஃபேஸ் மாடலிங். அதாவது 2D வயர்ஃப்ரேம் மாடலிங், சாலிட் மாடலிங், சர்ஃபேஸ் மாடலிங், 3 விதமான மாடலிங் இருக்குது. இதில் எந்த மாடலிங் என்ன பண்ணுது, எதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். 2D வயர்ஃப்ரேம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். 2D வயர்ஃப்ரேம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மவுஸை நான் வரைகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி மவுஸாக வரையாமல் அதை நான் 2Dயில் ஜஸ்ட்டு வரைகிறேன். அப்படின்னா 2Dனா ஏதாச்சும் ஒரு இப்போ ஃப்ரண்ட் வியூன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஃப்ரண்ட் வியூ மட்டும்தான் வரைவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஒரு 2D ட்ராயிங் காட்டுறேன் உங்களுக்கு. 2Dக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். 2Dங்கிறது இந்த மாதிரி ஒரு வியூ மட்டும் காமிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வியூஸ் மட்டும், இதெல்லாம் 2D, இதெல்லாம் 2D, இது எல்லாமும் 2Dயே சேர்ந்தது. அதாவது ஏதாச்சும் ஒரு வியூ, ஃப்ரண்ட் வியூ மட்டும்தான் ஃப்ரண்ட் வியூ மட்டும்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2Dங்கிறது பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் LSV, அதாவது லெஃப்ட் சைடு வியூன்னு இருக்குது, பிளான் இருக்குது. இதெல்லாம் இது ஒரு 2D வியூ. இந்த மாதிரி ஒரு வியூ மட்டும் காமிக்கிறது 2D வியூ. ஒரே ஒரு வியூ மட்டும் தான் இருக்குது. இதில் பிளான்னா பிளான் மட்டும்தான் இருக்கும், சைடு வியூனா சைடு வியூ மட்டும்தான் இருக்கும், டாப் வியூனா டாப் வியூ மட்டும்தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் 2D ஒயர் ஃப்ரேம் மாடலிங் அப்படிங்கிறோம். அதாவது ஏன் இது ஒயர் ஃப்ரேம் மாடலிங் அப்படிங்கிறாங்க, இதை பார்க்கறதுக்கு ஒரு கம்பி கம்பியை வச்சு பண்ண மாதிரி இருக்கிறனால இதை வந்து நம்ம 2D ஒயர் ஃப்ரேம் மாடலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சாலிட் மாடலிங்னா என்ன? சாலிடுன்னா பார்த்தீங்கன்னா திடமாக ஒரு பொருளாக, இந்த மவுஸை இந்த மாதிரி மவுஸாகவே நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு சாலிட் மாடலிங்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் மீன் பை சாலிட் மாடலிங், அது எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ பார்ப்போம். சாலிட் மாடலிங்கிறது இந்த மாதிரி, இந்த ப்ராடக்டை இது 2D, இது சாலிட் மாடலிங் அப்படிங்கிறாங்க. ப்ராடக்டை ஒரு பொருளாகவே நம்ம வரைஞ்சிருக்கோம். இதை நம்ம கேட் சாஃப்ட்வேரில் நான் டிசைன் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சாலிட் மாடலிங் தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா 2Dயில் தான் ஃபஸ்ட்டு நான் வரைவேன். ஓகே, 2Dயில் நம்ம வரைஞ்சி தான் நெக்ஸ்ட்டு நம்ம சாலிடுக்கு மாற்றுவோம். அதுதான் இது. ஓகே, இதை நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சி நெக்ஸ்ட்டு தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பேன். இப்போவே என்ன போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போய் பாருங்கள், அதில் நிறையா இருக்கும். நான் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில லிங்க்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே 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 2 விதமான பார்த்துட்டோம். 2Dனா என்னென்னு தெரியும், 2D ஒயர் ஃப்ரேம்னா என்னென்னு தெரியும், சாலிட் மாடலிங்னா என்னென்னு தெரியும். ஒரு பொருளை திட்டமாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது சாலிட்னுமோ, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறத நம்ம 2D ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சர்ஃபேஸ் மாடலிங்னா என்ன? சர்ஃபேஸ் மாடலிங் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம சேனலில் இன்ன வரைக்கும் நான் சர்ஃபேஸ் வச்சு நான் நிறைய எதுவும் வீடியோஸ் போடலை. பட் சர்ஃபேஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. சர்ஃபேஸ் மாடலிங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, சர்ஃபேஸ் மாடலிங்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி, இதுதான் சர்ஃபேஸ் மாடலிங். இப்போ இது ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்னென்ன சர்ஃபேஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, மேலே டாப் வியூவில் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணுறது இதுதான் சர்ஃபேஸ் மாடலிங் அப்படின்றாங்க. சர்ஃபேஸ் மாடல்னால் ஒரு பிளாக் இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ எத்தனை அப்படின்றத ஃபுல்லாக டைமென்ஷன், இப்போ 40க்கு 40னா 4 சைடு 40க்கு ஒரு ஸ்கொயர் போட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுவீங்க. அப்போ ஒரு பிளாக் வேணும். எனக்கு 40க்கு அந்த பிளாக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும்னா நான் பிளாக்குங்கிறதுக்கு போயிட்டு கமெண்ட்டுக்கு போயிட்டு 40ன்னு கொடுத்தேன்னா ஒரு பிளாக்காகவே வந்துடும். நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அவசியம் இல்லை, 4 சைடு 4 கார்னர் 40க்கு வரையணும் அவசியமே கிடையாது. அதுதான் சாலிட் மாடலிங். இப்போது ஒரு சிலிண்டர் வேணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு கோன் வேணும், அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சிலிண்டர் ஒரு உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் சிலிண்டர்னு சொல்லிட்டு கமெண்ட் இருக்குது, சிலிண்டர்ன்றதை கொடுத்தீங்கன்னா போதும். கோன்னு இதில் நிறைய இருக்கும். கோனுங்கிறத பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறையா இருக்குது. அதாவது ரெக்டாங்கிள்னு நம்ம சொல்லுவோம். 2Dயில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் நீங்கள்
இப்போ ஒரு 100 50 ஹைட்டு அதுக்கு நீங்கள் ரெக்டாங்கிள் போடணும்னா இப்படி போடுவீங்க. ஓகே, இப்படி போடுவீங்க. அதுவே ரெக்டாங்கிள் கமெண்ட் RE அப்படின்னு கொடுத்துட்டு 50 ஹைட்டு லென்த்து 100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ரெக்டாங்கிளே வந்துடும். அந்த மாதிரி சாலிடாக ஒரு திடமாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கமாண்ட் இருக்குது. அதுதான் கோன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, சிலிண்டரு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் கமெண்ட்ஸு நிறையவே இருக்குது. அதாவது ஒரு ஆப்ஜெக்டாகவே க்ரியேட் பண்ணி தந்துடும். நீங்களாக க்ரியேட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுத்து அது சுற்று. ஸோ இது ஈஸியாக நீங்கள் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் தான் இந்த ஒரு சர்ஃபேஸ் மாடலிங். ஓகே, இப்போ நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா கேடுங்கிற இதில் ஒரு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படிங்கிற ஒரு டிசைனிங் ஃபீல்டில் மொத்தம் 3 விதமான மாடலிங் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியுமா என்னென்னு தெரியல. பொதுவாக இதை ஜியாமெட்ரிக் மாடலிங்னு சொல்லுவோம். பட் ஜியாமெட்ரிக் மாடலிங்னா நீங்கள் ஜியாமெட்ரி வரைகிறீங்களா, அதை தான் நம்ம சொல்கிறோம். ஜியாமெட்ரினா என்ன பண்ணுவோம், ஆங்கிள் வைப்போம், லென்த்து, ஆர்க்கு இதெல்லாம் பண்ணுவோம்ல, இதை தான் நம்ம கேட்லேயே பண்ணுறோம். பட் கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிறோம், கணினியின் உதவியின் மூலம் பண்ணுறோம். கணினியின் மூலம் பண்ணுறதுனால ரொம்பவே அக்யூரசி, ரொம்ப அக்யூரேட்டாக 2 மில்லிமீட்டர்னா 2 மில்லிமீட்டருக்கு லைன் பண்ணி வரைஞ்சிருது. இன்னொன்று டக்குன்னு வரைஞ்சிருது. நம்ம ஸ்கேல் எடுக்க தேவையில்லை, பென்சில் தேவையில்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுன்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த மாதிரி கேடுன்ற ஒன்று கண்டுபிடிச்சாங்களே ஃபஸ்ட்டு. அவ்வளோ இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு வாட்டி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா நிறைய உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த மவுஸை நான் ஒரு வாட்டி நான் டைமென்ஷன் கொடுத்து வரைஞ்சிட்டேன் அப்படின்னா திரும்ப இதை டாக்குமெண்டேஷன் பண்ணி நான் பத்திரமா வச்சுக்கலாம். பட் பேப்பர்ஸில் வரைகிறது அப்படி கிடையாது. புயல் அடித்தா எதை அடித்தாலும் கம்ப்யூட்டரில் பத்திரமா இருக்கும். கரெக்டாக ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி நான் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். பட் இதே மாதிரியே நான் ஒரு டிசைனை 10 டிசைனாக ஈஸியாக மாற்றிடலாம். பட் பேப்பரில் மாற்றவே முடியாது. ஜெராக்ஸ் தான் எடுப்பீங்களே தவிர அதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ். பட் கேடில் நீங்கள் ஒரு வாட்டி வரைஞ்சதை 100 வேணாலும் கன்வெர்ட் பண்ணலாம். எது ஒரிஜினல் கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். இதுதான் கேடோட பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறாங்க. கேடோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா அதிகமான அக்யூரசி, லெட் டைம், அதாவது நம்ம எடுத்துக்கிற டைம், ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் செய்யப்படுகிறதாம். டாக்குமெண்டேஷன் செய்யப்படுறதுனா சேவ் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு நேம் கொடுத்து ஒரு பேரிங்னா பேரிங் கொடுத்துட்டிங்கன்னா பேரிங் அப்படியே தான் இருக்கும். அதை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ப்ரொசீஜரும் இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான் இல்லையா? உண்மையாக இல்லையான்னு நீங்களே கமெண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இந்த டிசைனுக்குன்னு கேடுக்குன்னு ஒரு ப்ராடக்டை ஒரு பொருளை டிசைன் பண்ணணும்னா என்ன வழிமுறைகள் என்ன, ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை ஒருத்தர் ஷிக்லேஸ் என்பவர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு 6 வழிமுறைகளை. அந்த 6 விதிமுறைகளையும் பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவரை போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்களே யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரம் ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, பை பாய்.